2 குழந்தைகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர் உட்பட 4 பேரை கடித்த வெறிநாய். டிராக்டர் ஷோரூமில் பதுங்கிய நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் வலை வைத்து பிடித்து சென்றனர். காரைக்குடி 120 அடி சாலையில் வெறிநாய் ஒன்று சுற்றித் திரிந்தது. சூடாமணிபுரம் பகுதியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் அந்த வெறிநாய் கடித்து காயமடைந்தனர். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து நாயை விரட்டியதும் அது அங்கிருந்து தப்பி ஓடியது. தொடர்ந்து சூடாமணிபுரம் 4வது வீதி அருகே வேலை பார்த்துக் கொண்டிருந்தவரை வெறிநாய் காலில் கடித்து குதறியது. முன்னதாக காரைக்குடி கீழத்தெருவில் நடந்து வந்த காங்கிரஸ் கட்சியின் 35 வார்டு மாமன்ற உறுப்பினர் ரத்தினம் அவர்களையும் அதே நாய் கடித்துள்ளது. அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து நாயை விரட்டினர். நாய் அருகில் இருந்த டிராக்டர் ஷோரூம் உள்ளே புகுந்து படுத்துக் கொண்டது. ஊழியர்கள் விரட்டியும் செல்லாததால் மாநகராட்சிக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சியினர் நாய் பிடிக்கும் வலைகள் மூலம் நாயை பிடித்து காப்பகத்திற்கு கொண்டு சென்றனர். காயமடைந்த குழந்தைகள் இருவர் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பின்பு வீடு திரும்பினார். வெறிநாய் கடித்து படுகாயம் அடைந்த மாமன்ற உறுப்பினர் ரத்தினம் மற்றும் கூலி தொழிலாளி காரைக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.